Real Estate Special News 10th March 2025. VSK Business Consultant. இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் 2025க்குள்ள 50 விழுக்காடு வளரும்னு சொல்றாங்க. VSK Business Consultant என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பயங்கரமா வளரப்போகுதுன்னு சொல்றாங்க. 2025க்குள்ள நல்லா விலை ஏறும்னு சொல்றாங்க. ஏன்னா ஊரா சிட்டி ஆகுது, நடுத்தர மக்கள் அதிகமாகுறாங்க, கவர்மெண்ட் வேற நிறைய ஸ்கீம்ஸ் போடுறாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சாதாரண மக்களும் ரியல் எஸ்டேட்ல இறங்கிட்டாங்க. இந்தியாவோட மக்கள் தொகை ஆசை எல்லாம் அதிகமாகுறதுனால எல்லா மக்களுக்கும் வீடு தேவைப்படுது. முன்னாடி பெரிய பணக்காரங்க, அப்பர் மிடில் கிளாஸ் தான் வீடு வாங்குனாங்க. இப்போ நம்ம சாதாரண மக்களும் வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. VSK பிசினஸ் கன்சல்டன்ட்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. மாறிப்போன நிலைமை, நம்ம சாதாரண மக்களும் ரியல் எஸ்டேட்ல இறங்கிட்டாங்க. இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பயங்கரமா மாறுது. முன்னாடி பெரிய ஆளுங்க, பணக்காரங்க தான் வீடு வாங்குனாங்க. இப்போ நம்ம சாதாரண மக்களும் வீடு வாங்கணும், விற்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சாதாரண மக்கள் ரியல் எஸ்டேட்ல ஆர்வம் காட்ட என்ன காரணம்? சென்னை ஸ்பெஷல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அஃபோர்டபிள் ஹவுசிங், PMAY மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சப்சிடி, கம்மியான விலையில வீடு கிடைக்குது. லோன் ஈஸியா கிடைக்குது, பேங்க்ல இப்ப லோன் ஈஸியா கொடுக்குறாங்க. கம்மியான வருமானம் இருந்தாலும் லோன் கிடைக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு, நம்ம மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்குறாங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சொத்து சேர்க்கணும், செக்யூரிட்டியா இருக்கணும். சொந்த வீடுன்னா ஒரு செக்யூரிட்டி, சொத்து மாதிரி. சிட்டி லைஃப், வேலைக்காக நிறைய பேர் சிட்டிக்கு வர்றாங்க, அதனால கம்மியான விலையில வீடு தேவைப்படுது. வீடு ஸ்டேட்டஸ், சொந்த வீடுன்னா ஒரு கௌரவம், ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆன்லைன் நாலேஜ், ஆன்லைன்ல வீடு விலை, லோன் எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது. மார்க்கெட்ல என்ன மாற்றம்? சென்னை இம்பாக்ட், கம்மியான விலையில வீடு தேவை, நிறைய பேர் கம்மியான விலையில வீடு கேக்குறாங்க, அதனால அந்த மாதிரி வீடு கட்டறவங்க அதிகமா இருக்காங்க. சென்னைக்கு வெளிய வளர்ச்சி, சென்னைக்கு வெளிய இருக்கிற ஏரியாவுல நிறைய வளர்ச்சி இருக்கு, அங்க வீடு விலை கம்மியா இருக்கு. மார்க்கெட் கவனம் மாறுது, இப்போ கம்மியான விலையில வீடு கட்டறதுல கவனம் செலுத்துறாங்க. நிறைய பேர் வாங்குறாங்க, விக்கிறாங்க, நிறைய பேர் வாங்கவும் விற்கவும் செய்யறதால மார்க்கெட் ஆக்டிவா இருக்கு. விலை வாரியா என்ன வளர்ச்சி? 50 லட்சம் முதல் 1 கோடி வரை, நம்ம சாதாரண மக்கள் நிறைய வாங்குறதால 50 விழுக்காடு வளரும். 1 கோடி முதல் 5 கோடி வரை, அப்பர் மிடில் கிளாஸ் வாங்குறதால 25 விழுக்காடு வளரும். 5 கோடி முதல் 10 கோடி வரை, இது லக்ஸரி வீடு, 5 விழுக்காடு தான் வளரும். இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? சான்ஸ் இருக்கு. சென்னைக்கு வெளிய கம்மியான விலையில வீடு கட்டறதுல கவனம் செலுத்தலாம். நல்லா விசாரிச்சு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கன்சல்டன்ஸ் ஹெல்ப், மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு கன்சல்டன்ஸ் சொல்லுவாங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சான்ஸ் கண்டுபிடிச்சு தருவாங்க. நல்லா ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்னை கவனம், சென்னையில இண்டஸ்ட்ரியல் ஏரியா வளருது, அங்க வேலை செய்றவங்களுக்கு கம்மியான விலையில வீடு தேவை. சென்னைக்கு வெளிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. முடிவு, ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வளருது, நம்ம சாதாரண மக்களும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கிட்டா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லேட்டஸ்ட் இன்சைட்ஸ், ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க. யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் போடுங்க. டிஸ்க்ளைமர், இது வெறும் இன்ஃபர்மேஷன் தான், ஃபைனான்சியல் அட்வைஸ் கிடையாது. சரியா?